இப்போ தேட வேண்டிய அவசியம் பார்த்தாலே விவசாயி அங்கே இருப்பான். வாக்கு செலுத்தும் போது சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பாடாக இட்லியோ தோசையோ பொங்கலோ ஏதோ ஒன்று குடிஞ்சு பாருங்க. இந்த தட்டுக்கு இந்த பொங்கல் எப்படி வந்துச்சு, இட்லி தோசை எப்படி வந்துச்சு, தந்தவன் யாருன்னு யோசிங்க. அரிசி கடையில் வாங்கினோம், உளுந்து பருப்பு கடையில் வாங்கினோம்னு சொல்லக்கூடாது. கடைக்கு யார் தந்தது? கடைக்கு காய்கறியா அரிசி பருப்பை யார் தந்தது? அது விவசாயி தான். எதுக்கு தலை குடிச்சு சாப்பிட்றோம்? உணவை தந்தவனுக்கு நன்றி செலுத்தான். ஒரு தடவை பாருங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கிறான், உணவிட்டவனை வீரா நினைக்க ஒரு தடவை நினைங்க. அவனுக்கு நன்றிங்கிற எண்ணத்தை விட்டு வாக்குச்சாவடிக்கு வாக்கெடுத்துட்டு போங்க. உங்கள் நன்றி அந்த எண்ணத்தில் உள்ளவன் முதல் பெட்டியில எங்கள் சின்னமா இருப்பான், விவசாயியாக இருப்பான். அப்படியே பாருங்க, வாக்கை செலுத்த போகும்போது என்னுடைய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை பார்த்து செல்லுங்கள். முகத்தை எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், படித்த கல்விக்கேற்ற வேலை, பெண் பிள்ளைகள் பத்திரமாக வெளியில் சென்று வீட்டில் திரும்புகிற பாதுகாப்பு, எந்த சின்னத்துக்கு போட்டால் ஓட்டு போடுவதற்கு முன்னாடி கண்ணை மூடி உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை நினைவுபடுத்தி பாருங்கள். அப்புறம் உதயசூரியனுக்கு போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அங்கே போடுங்க, ரெட்டலைக்கு போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அங்கே போடுங்க. இல்லை விவசாயிக்கு போட்டால் தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் தோன்றினால் விவசாயி. எண்ணத்தை மாற்றுங்கள், சின்னத்தையும் மாற்றுங்கள். தொடர்ந்து தொடர்ந்து உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், என் மக்கள் நீங்கள் தோற்றீர்கள். கை சின்னத்துக்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். தாமரை சின்னத்துக்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அதனால் என் அன்பு சொந்தங்கள், ஆராய்ந்து தெளிந்து சிந்திகள். எந்த வாக்கு நம் மொழியை, நம் இனத்தை, நம் மண்ணை, நம் மக்களை, நலத்தை, காட்டை, மேட்டை, நீரை காக்கும் என்பதை யோசித்து பார்த்து மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். இந்த தீய ஆட்சி முறையை தீ வைத்து கொளுத்துங்கள். அதைத்தான் உங்கள் அன்பு பிள்ளை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே பெரம்பூரிலே போட்டியிடுகிற என் தமிழன் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி செலுத்தி வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இங்கே திருவிக்கா நகரிலே போட்டியிடுகிற என் ஆர்வீர் தம்பி, என் அன்பு தம்பி பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு விவசாய வாக்கை செலுத்தி நீங்கள் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். மாற்றத்திற்கான எண்ணத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கள். மாற்றத்திற்கான சின்னம் விவசாயி என்ற எண்ணத்தை எல்லோருக்கும் கடத்துங்கள், எல்லோருக்கும் கடத்துங்கள். இந்த வாய்ப்பு ஒன்றுதான் நமக்கு வரலாறு இருந்திருக்கிறது. இது ஒன்றுதான் அரிய வாய்ப்பு. இதில் இருந்துதான் இந்த நாட்டில் அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது. உங்கள் ஒற்றை விரலில் தான் இந்த மாற்றத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்ற புரிதலோடு வாக்கெடுத்துக்கு செல்லுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் நம் வெற்றியை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பி வெற்றி தமிழனும், என் தம்பி ஜெகதீஷ் சந்தரும் வெல்க, வெல்க, வெல்க. வணக்கம். நாம்